தேமுதிக இளைஞரணி செயலாளராக இருந்த நல்லதம்பி தனக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டதால் அதிருப்தியில் கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்து பொதுச் செயலாளர் பிரேமலதாவை மிரட்டும் தொனியில் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், வணக்கம். மிரட்டும் தொனியில் பிரேமலதாவிற்கு கடிதம் எழுதிய நல்லதம்பி, விவரம் என்ன சொல்லுங்க? தேமுதிகவினுடைய 19வது பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்த நிலையில சில நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவருடன் பயணித்த எக்மோர் சட்டமன்ற முன்னாள் எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதாவது துணை செயலாளர் பதவி கிடைக்காததால் நல்லதம்பி அதிருப்தியில் இருப்பதாக கடந்த சில நாட்களாகவே ஒரு கருத்து நிலவியிருந்த நிலையில் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்துல துணை செயலாளர் பதவியும் கொடுக்கப்படாததால் கட்சியில் இருந்து விலக முடிவெடுத்து பிரேமலதா அவர்களை குறிப்பிட்டிருந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார். எனக்கு அளித்த பொறுப்பில் இருந்து என்னை உடனடியாக நீக்குங்கள், இல்லை என்றால் கட்சியில் இருந்து வெளியேறுவேன் என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளர் பதவியில் ஏற்கனவே நல்லதம்பி பதவி வைத்திருந்தார். அவருடைய பதவிதான் விஜயகாந்த் அவருடைய மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நல்லதம்பிக்கு தேமுதிகவினுடைய துணை செயலாளர் பதவி, அதாவது எல்.கே. சுதீஷ் வகித்து வந்த துணை செயலாளர் பதவி வழங்கப்படும் என தேமுதிக நிர்வாகிகள் மட்டத்தில் பரவலாக பேசப்பட்டிருந்தது. ஆனால் அவர் எதிர்பார்த்த விதமாக அந்த பதவி வழங்கப்படாமல் உயர்மட்ட குழு உறுப்பினர் என்ற பதவியை தேமுதிகவினுடைய தலைமை வழங்கியிருக்கிறது. இதனால் அவர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பொதுக்குழு கூட்டம் முடிந்த 2 நாட்களிலேயே நல்லதம்பி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். விஜயகாந்த் அவர்களுடன் கடந்த நீண்ட நாட்களாக நான் பயணித்து வருகிறேன், என்றும் கட்சியினுடைய தலைமைக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியில் இருந்து என்னை நீக்காவிட்டால் கட்சியிலிருந்து நான் உடனடியாக விலகுவேன் என்று குறிப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்துக்கு கடிதத்தில் எழுதியிருக்கிறார். விஜய பிரபாகரன் இளைஞரணி செயலாளர் அப்பொழுதில் இருந்து நல்லதம்பி துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் எதிர்பார்த்தது. ஆனால் துணை செயலாளர் பதவியும் கொடுக்கப்படாததால் அதிருப்தியில் கட்சியில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரை பொறுத்தவரை உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பதவியை பொறுத்தவரை கட்சியினுடைய முக்கிய முடிவுகள் கூட்டப்படும். அதாவது 5 வருடங்களுக்கு தேர்தலின் போது மட்டும்தான் உயர்மட்ட குழுவினுடைய கருத்துகள் கேட்கப்படும். அது மட்டுமல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் போது உறுப்பினர் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் ஆலோசிக்கப்படாது. துணை செயலாளர் பதவியும் அதே போல இளைஞரணி செயலாளர் பதவி என்பது நிர்வாக குழு கூட்டத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுகிறது. அந்த பதவியை முழுமையாக மாற்றிவிட்டு தற்பொழுது அவருக்கு உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவி வழங்கியதால் அதிருப்தியில் இருக்கிறார். இதனை குறிப்பிட்டுதான் பிரேமலதா விஜயகாந்துக்கு இந்த கடிதத்தை நல்லதம்பி எழுதியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.